அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். கண்ணியமிக்க எல்லாம் அல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையால் நம்முடைய அக்ஸா மஸ்ஜிதில் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்துடைய தொழுகைக்கு பிறகு உலக மக்கள் அனைவருக்கும் நேர் வழிகாட்டியாக அல்லாஹ் இறக்கி அருளி இருக்கிற இந்த அல்குர்ஆனை அரபியில் ஓதி அதனுடைய அர்த்தத்தை படித்து பார்த்து அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் வாழ்வதற்காக நாம் எல்லாம் துவா செய்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நாம் எல்லாம் சின்ன பிள்ளையிலிருந்து குர்ஆனை ஓதி ஓதி மூடி வைத்த காரணத்தினால் அல்லாஹ் என்ன நமக்கு சொல்லுகிறான் என்பது புரியாமல் இருக்கிறது. அதற்காகத்தான் முதல்ல ஓதுகிற முறைகளை தெரிந்து கொண்டு அதை சரியாக ஓத வேண்டும். பிறகு அதனுடைய அர்த்தத்தை பார்க்க வேண்டும். அதன் மூலமாக கிடைக்கிற அறிவை பெற வேண்டும். பிறகு சிந்தித்து பார்க்க வேண்டும். வாழ்க்கையை நடைமுறைப்படுத்த வேண்டும். இப்படி மிகச்சிறந்த ஒரு நோக்கத்திற்காக வல்ல ரஹ்மான் உலக மக்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்டியாக அல்லாஹ் இந்த குர்ஆனை அனுப்பியிருக்கிறார். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மன் ஹஷியர் ரஹ்மான பில் கைப் வஜாஅ பிகல்பின் முனீப் உத்ஹுலூஹா பிஸலாம் ذلك يوم الخلود لهم ما يشاءون فيها ولدينا مزيد. சூரத்துல் காஃபுடைய 33, 34, 35வது வசனத்தை ஓதியிருக்கிறது. இந்த 33வது வசனத்துக்கான சிறிய விளக்கத்தை நேற்று பார்த்தோம். நம்ம என்னது? அளவற்ற அருளாளனாக இருக்கிற அல்லாஹ்வுக்கு யார் மறைவாக இருக்கும்போது பயந்து கொள்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிய இதயத்தை கொண்டு அங்கு வருவார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். இங்கே பேசுகிற சட்டத்தை எல்லாமே இனி நடக்க போகிற விஷயத்தை பற்றி அல்லாஹ் பேசுவதாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த இதயம் யாரெல்லாம் தனிமையில் வந்து அல்லாஹ்வுக்கு பயந்து தங்களை திருத்திக் கொள்கிறார்களோ அந்த இதயத்தை அல்லாஹ்வின் பக்கம் திரும்பியவாறு இதயமாக அவர்கள் கொண்டு வருவார்கள் என்று அல்லாஹ் இங்கே பதிவு செய்கிறார். அதுக்கு பிறகு மிக முக்கியமாக அல்லாஹ் சொல்கிற அடுத்த ஆயத்தில் உதுகுலுஹா பிஸலாம், நீங்கள் எல்லோரும் சொர்க்கத்தில் நுழைந்து விடுங்கள். ذَلِكَ يَوْمُ الْخُلُودِ, இந்த நாள் இருக்குல்ல, இந்த நாள் தான் இனிமேல் காலம் காலமாக நீங்கள் தங்க போகிற இடம் அப்படின்னு அர்த்தம். யார் மறைவாக அல்லாஹ்வுக்கு பயப்படுறாங்களோ, யார் அந்த மறைவாக இருக்கும்போது நாம் சில தவறுகளை நினைத்து வருந்தி அழுது அல்லாஹ்விட்ட பாவ மன்னிப்பு தேடி மீண்டு வருகிறார்களோ அவர்கள் அந்த திருப்பிய இதயத்தை கொண்டு வருவார்கள். அவர்களுக்கு அங்கே சொல்லப்படும் உதுகுலுஹா பிஸலாம், எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் நுழையுங்கள். எங்கே போங்க? இந்த நாள் இருக்குல்ல, இதுதான் காலம் காலமாக இனிமேல் நீங்கள் தங்க போகிற இடம். இதுதான் ஒரு மனிதனுடைய 7வது நிலைமை. நல்லா புரிஞ்சுங்க, கடைசி நிலைமை தான். அல்லாஹ் வந்து பெரியவர்கள் பண்ணி வச்சிருப்பார். கடைசியாக இருக்க போகிற கடைசி நிலைமை என்னன்னு சொன்னாக்கா, அதுக்கு பிறகு இன்னொரு படைப்போ அல்ல அதற்கு பிறகு அதிலிருந்து வெளியேறி வேறு ஒரு விஷயங்களோ இருக்க போவதில்லை. இறுதியாக அல்லாஹ் வைத்திருப்பது சொர்க்கம்தான். ஆரம்பமாக வைத்ததும் சொர்க்கம் தான் நம்மளுக்கு. பாருங்க, ஆரம்ப ஸ்டேஜ் என்னது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவங்க முதுகிலிருந்து அவங்களுடைய மனைவியை எடுத்து சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லியாச்சு அல்லாஹ். அப்போ முதல் ஸ்டெப்பு நம்ம எல்லாம் சொர்க்கம் தான். நம்மளோட சொந்த ஊர் என்ன எல்லாருக்குமே, நம்ம எல்லாருக்குமே சொந்த ஊர் சொர்க்கம் தான்.
திருப்பி அந்த சொர்க்கத்துக்கு தான் திருப்பி நம்ம ஊருக்கு போகணும் இன்ஷா அல்லாஹ். அப்போ முதலாவதாக இருக்கிற நிலைமையும் சொர்க்கம், கடைசியாக இருக்க போகிற இடமும் சொர்க்கம். அப்போ ஆரம்பத்தில் ஏன் சொர்க்கத்தை விட்டு அல்லாஹ் இங்கே விரட்டி அடித்தான்? அது அங்கே அல்லாஹ் சொன்ன அந்த கட்டளையை அந்த முதல் மனிதனாக இருக்கிற ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஷைத்தானின் பேச்சை கேட்டு அவர்கள் மாறினார்கள். முதல் ஸ்டெப்பு இது. அதனால் ஒரு சோதனைக்காக அல்லாஹ் இந்த உலகத்தை படைத்து ஏன்டேருந்து உனக்கு அறிவுரை வரும், அங்கே போய் நீ மாறிடாத, இங்கே தான் அவனை வழிகெடுத்துட்டான் சைத்தான், அங்கேயும் வச்சு கெட்டுடக்கூடாதுன்னு சொல்லி இந்த உலகத்தை அல்லாஹ் படைத்து நமக்காக படைத்து அந்த உலகத்து மேலே நாம் வாழ்வதற்காக எல்லாவற்றையும் அமைத்து அவன் அல்லாஹ் சட்டம் பண்ணி வச்சிருக்கான் பூமி மேலே. அதுக்கு பிறகு இறுதியாக அல்லாஹ் சொன்ன மாதிரி வாழ்கிற சில பேர்களுக்கு மாத்திரம் அல்லாஹ் அங்கே இறுதியாகவும் சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். நல்லா பண்ணிங்க. அப்போ ஆரம்ப நம்பர் 1 சொர்க்கம்தான், கடைசியாக இருக்கிற 7வது நிலைமையும் சொர்க்கம்தான். அந்த சொர்க்கம் ஏன் அல்லாஹ் வந்து ஹாலிதீன ஃபிஹா அல்லாஹ் உதகுலுவா பிஸலாம் ஸாலிக யௌமுல் ஹுலூதுன்னு ஏன் சொல்கிறான்னு சொன்னாக்கா, அந்த மனித படைப்பு அதற்காக தான். மனித படைப்பு இன்னும் நரகத்துக்காக கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. பல்வேறு வசனங்கள் எல்லாம் பதிவு செய்யலாம். மனிதன் இந்த படைப்பே சொர்க்கத்துக்காகத்தான். அல்லாஹ்வுடைய விசித்திரமான படைப்பாக நாம் இருக்கிறோம். சொர்க்கத்தில் போய் கடைசியாக நன்றாக சந்தோஷத்தோடு அங்கே வந்து இன்பமாக இருப்பதற்காகத்தான் மனிதனையும் அல்லாஹ் படைத்திருக்கிறார். ஆனால் அந்த மனித படைப்பை சைத்தான் வழிகெடுத்து மாற்றிக்கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அப்போ சைத்தானுடைய தீங்கிலிருந்து யாரெல்லாம் வெளியே வருவார்கள் என்று யாருக்கும் தெரியாது. யார் வேண்டுமானாலும் வரலாம், எப்போது வேண்டுமானாலும் வரலாம். அது அல்லாஹ்வுடைய நாட்டம் இருந்தால் எகுதிமையாவே எல்லாத்திற்கு யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்கள் எப்போது வேண்டுமானாலும் பழைய நிலைமைக்கு வந்து விடலாம். அதனால் நேற்று ஒரு வசனம் சொன்னேன் நான், அந்த பழைய நிலைமை நினைத்து பார்த்து நாம் மாறும் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான் சில பேர்களை நாம் இந்த உலகத்தில் பார்ப்போம். சில பேர்கள் என்ன செய்யணும் பார்ப்போம். அவங்க ஏற்கனவே சில தப்புகளை செஞ்சுருப்பாங்க. நமக்கு முன்னாடி நமக்கு வெளிப்படையாக இருந்த தவறுகள் செஞ்சுருக்கலாம். யாராவது அவங்கள வந்து பார்த்துட்டு இருப்போம். அந்த தவறுகளை இந்த மனுஷன் வந்து இது மாதிரி தப்பு பண்ணுறாருன்னு கேட்டு இருப்போம். அவருக்கு திடீர்னு அல்லாஹ் ஒரு விஷயத்தை எல்லாம் மைண்டில் கொடுத்துருப்போம். இப்போ நம்ம தப்பு பண்ணுறோன்னு விலகி இருப்பார். அவர் விலகி நல்லா வந்துடுவார். ஆனால் நம்ம பார்வைக்கு என்னென்னா அவர் கெட்டவராக தான் நமக்கு தெரியும் கடைசி வரைக்குமே. அப்படி நினைக்கக்கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிறது முக்கியமான பாயிண்ட்டு. ரொம்ப பேர்கள் இதில் வந்து விளங்காமல் இருக்கிறாங்க. நம்ம பார்க்குற சில மனிதர்கள் ஏற்கனவே சில தப்பு பண்ணியிருப்பாங்க, வெளிப்படையாக நம்மளும் பார்த்துருப்போம். ஆனால் அந்த மனிதனுக்கு அல்லாஹ் நேரடி கொடுத்துருப்போம். அவர் வந்து அல்லாஹ்ட்ட நெருங்கி பாவ மன்னிப்பு தேடி ஒழுங்காக வந்துடுவார். ஆனால் நம்ம அவர் வந்து உதாரணம் தொழுகை வந்திருப்பான்னு வச்சிங்கன்னா, தொழுகை வந்து அவரை பார்த்து இவரை பற்றி எனக்கு தெரியாதான்னு பண்ணி வந்து இவரை பற்றி எனக்கு தெரியாதா, அவர் அப்படி சொல்லக்கூடாது. நம்ம எப்போது இப்படி யாரை பார்த்தோம் அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னாக்க யாருக்கு அல்லாஹ் எப்பொழுது நாடி மனதை மாற்றுவான்னு தெரியாது. அவர் வந்து முடிவாக இருந்திருக்கலாம். அவர்கள் முடிவு என்னது திருப்பி வந்திருக்கலாம். அவர் அது அவருக்கும் அல்லாஹ்வுக்குமான விஷயம். 2வது வந்து நம்மை பற்றி தான் அதிகமாக யோசித்து நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்ப வேண்டுமே தவிர அவங்கள பற்றி நம்ம யோசித்து அதை வந்து அவங்களுடைய கேரக்டர்ஸ் பற்றி தான் விமர்சித்து நம்மளுக்கு வந்து எந்த யூஸ் ஆக போகிறது எப்பயுமே. அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். நேற்று சொன்ன விஷயத்துடைய தொடர்ச்சியாக அதையும் சொல்லிக்கிறேன். என்னது, நாம் எப்படி திருப்பி அல்லாஹ்வின் பக்கம் வந்திருக்கிறோமோ அது மாதிரி ரொம்ப பேர்கள் அதில் வந்திருப்பாங்க. அதனால் ஏற்கனவே உள்ள அவங்களுடைய கேரக்டரை வச்சுலாம் கனெக்ட் பண்ணாமல் அவர்கள் அலந்துட்டாங்க. அவங்க அல்லாஹ் பக்கம் வந்துட்டாங்க. அவங்க இன்னும் நம்ம வரவேற்று இன்னும் அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமான கல்வி ஞானத்தை கொடுத்து அவர்களை சரியாக்க முயற்சி பண்ணணுமே தவிர அவர்களை விமர்சனம் செய்யக்கூடாது. அது ஆண்கள்லையும் இருப்பாங்க, பெண்கள்லையும் இருப்பாங்க. அப்போ அல்லாஹ்வுக்கு சொந்த 2 விதமான விஷயங்களை மனிதனுக்கு சொல்கிறாங்க. இந்த ஆயத்தினால ஒன்று வந்து துனியா, இன்னொன்று ஆஹிரா. முதல்ல பாருங்க, இந்த துன்யாங்கிற பேர் இருக்குல்ல, இதே வந்து அரபி இலக்கணப்படி தாழ்ந்ததுன்னு அர்த்தம். துன்யா என்ற இந்த வார்த்தைக்கு தாழ்ந்து இருக்குது அப்படின்னு அரபியில் பயன்படுத்துவாங்க. குலைக்கல் அரபிகள் ஒரு பொருள் கீழே கிடக்குன்னு வச்சுக்கோங்க, அது துனியான்றோம். துனியா கீழே கிடக்குது. தாழ்ந்து இருக்கிற பொருட்கள்லாம் துனியான்னு பேர். ஃபவுக்குன்னு சொன்னால் மேலே இருக்கிற விஷயத்துக்கெல்லாம் ஃபவுக்குன்னு பேர். அப்போ இந்த துனியாவை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் என்ன செய்யறானாக்கா, இங்கே கிடைக்கிற எல்லா பொருட்களையும் எதையெல்லாம் விலை மதிக்க முடியாதான்னு நினைக்கிறவங்கள தங்கம், வெள்ளி, மற்ற பிராட்டினை எல்லாம் இங்கே தான் இருக்குது. எல்லாமே காலுக்கு கீழே தான் இருக்குது. இங்கே எல்லாம் எங்கே இருக்குது? காலுக்கு கீழே தான் இருக்குது. அப்போ மதிப்பு மிக்கது கிடையாது அது. ஆனால் சொர்க்கத்தை எல்லாம் மேலே வைத்திருக்கிறான். எங்கே வைத்திருக்கிறாங்களா? நமக்கு மேலே வைத்து இந்த உலகத்தை பொறுத்தவரை நான் சில விஷயங்களை உங்களுக்கு அனுபவிப்பதற்காக கொடுத்திருக்கிறேன். அந்த அனுபவிப்பதற்காக கொடுத்த அந்த பொருட்களை அனுபவிங்க.
அது தப்பு கிடையாது மார்க்கத்தில். நல்லா சொல்ல நல்லா அனுபவிச்சிங்க. ஆனால் அனுபவித்து கொண்டு அதை கொடுத்தவனுக்கு நன்றி செலுத்தி கொண்டு அனுபவிங்கன்னு நல்லா சொல்கிறோம். ரூல்ஸ் எல்லாம் கரெக்டாக போட்டுக்கிறான். நல்லா இருக்கு. ஆண்கள், பெண்கள், தங்கம், வெள்ளி, வயல்கள், கால்நடைகள், இப்படி எதையெல்லாம் நல்லா அழகாக மனிதர்களுக்கு படைத்திருக்கிறானோ அதையெல்லாம் நீங்கள் நல்லா அனுபவிங்க. எதையுமே நீங்கள் கேன்சல் பண்ணக்கூடாதுங்க. நல்லா சொல்கிறாங்க. அதாவது எனக்கு இதெல்லாம் வேணாம், எனக்கு மனைவி தேவையில்லை, எனக்கு பிள்ளைங்க தேவையில்லை, எனக்கு தங்கம் வெள்ளி தேவையில்லை, எனக்கு பொருளாதாரம் தேவையில்லை, எனக்கு வயல்வாக்கெல்லாம் தேவை கிடையாது, கொப்பு தரலாம் தேவையில்லை, வாகனம் தேவையில்லை எவ்வளோ சொன்னான்னாக்கா அவன் ஒழுங்காக குரான் படிக்கணும்னு அர்த்தம். அல்லாஹ் சொன்ன கட்டளை ஒழுங்காக புரியணும்னு அர்த்தம். அல்லாஹ் கொடுத்துருக்கிற எல்லாத்தையுமே இங்கே நம்மால் முடிந்தவரை அனுபவிக்க வேண்டும். அல்லாஹ் சொன்ன மாதிரி அனுபவிக்க வேண்டும். அது நிரந்தரம் இல்லை என்ற நினைப்போடு அனுபவிக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், ஆனால் நிரந்தரம் கிடையாது. உதாரணமாக பாருங்களேன், நிரந்தரம் இல்லாத இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் அனுபவிக்க சொல்லிட்டு அனுபவிக்கும் போது அந்த விஷயங்களை எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக அனுபவின்னு நம்மளுக்கு சொல்கிறான். உதாரணமாக பாருங்க, ஒரு மனிதன் எடுத்துக்கலாம். யாராவது ஒருத்தர் அவர் நல்லா கோடி கோடியாக சம்பாதிக்கிறார், ஹராமா சம்பாதிக்கிறான்னு ஒரு வச்சுக்கு ஹராமா சம்பாதிக்கிறாரு, கோடி கோடியாக வச்சிருக்கிறாரு, இடம்லாம் நிறையா வச்சிருக்கிறாரு, பில்டிங் கட்டிருக்கிறாரு, ஏசி இருக்குது, கார் இருக்குது, சமூகத்தில் அந்தஸ்தாக இருக்கிறார். அந்த மனிதனை பொறுத்த வரைக்கும் அவரை சார்ந்த மனிதர் இருக்கிறாங்கல்ல, அதெல்லாம் ஒய்ஃப் இருப்பாங்க, அவருக்கு ஒய்ஃப் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, சுற்றுப்பா இருக்குல்ல. இந்த இந்த தவறான விஷயத்தில் அவங்க யாருமே தலையிட மாட்டாங்க. இங்கேயும் மாட்டாங்க, அங்கேயும் மாட்டாங்க. இதுதான் புரிய மாட்டாங்க சில பேருக்கு. தவறா சம்பாதித்த ஒரு மனுஷன் அவருக்காக சம்பாதிக்கல, மாறாக மனைவி பிள்ளைகளுக்காக சம்பாதிச்சிருக்காரு அவரு. ஆனால் மனைவி பிள்ளைகள் அந்த பாவத்தில் பங்கு பெறுவாங்கன்னு பங்கு பெற மாட்டாங்க. இவர் மாத்திரம்தான் பங்கு பெறுவார். இவர் ஓடி ஓடி உழைச்சிருப்பார், காலையில் சாயங்காலம் வரைக்கும் தொழுவ மாட்டாரு, கடவுள் செய்ய மாட்டாரு, ஆறாம சம்பாதிப்பார். யாருக்காக? அவர் சொல்றது கேட்டால் என் பிள்ளைக்கு ஆரம்பிப்பார், எங்கள் வயிற்றுக்காக மாட்டார், நான் இடம் வாங்கன்னுவார், வீடு கட்டன்னுவார். ஆனால் கடைசியில் இவர் இப்படி தானே போனாத விட்டுட்டு போன பிறகு என்ஜாய் பண்ணுறாங்கன்னா இவர் என்ஜாய் பண்ண முடியாது. அதை என்ஜாய் பண்ணுறது யாரு? என்ஜாய் பண்ணுறது பின்னாடி வரவங்க தான் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த ஹராமாக இவர் சம்பாதிச்சு அந்த எல்லாம் வாங்கினாரு. அதில் பாவம் யாருக்கு ஒரு நாளைக்கு மறுபடியும் பிடிக்கப்படுறது யாருன்னு சொன்னாங்க, இந்த ஒரு மணி தான் பிடிக்கப்படுவார். நல்லா புரிஞ்சிங்க. இந்த யார் ஹராமா சம்பாதிச்சு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணாரோ அவர் தான் அந்த பாவத்துக்கு நல்லா பிடிக்கப்படுவாங்க. தவிர அவர் மனைவியோ பிள்ளைகளோ அவர் சொத்துல பங்கு எடுத்தாங்களோ அவங்களோ யாருமே அந்த விஷயத்துல பங்கு பெற மாட்டார்கள் என்பதை நல்லா மனசில் வச்சுக்கணும். அதுக்காக அல்லாஹ் சொல்றான், நான் தொழுவிக்கும் அம்மாவுக்கும் வர அவுலாதுக்கும் அன்பிக்கிறீங்களா, உங்களுடைய மனைவியும் உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைப்பதை விட்டு தூரமாக ஆக்க வேண்டாம். இந்த உலகத்தில் இதில் உலகத்தை பற்றி எல்லாம் பேசுகிறான். இந்த உலகத்தில் பெரும்பாலும் கடமையை செய்யாமல் தெரிகிறாங்க. இது காரணம் என்னன்னு சொன்னாக்கா அவங்களுடைய உழைப்பு தான் காரணம். உழைப்பு என்பது இவங்களுக்கு மாத்திரம் செய்யறவங்க, மாறாக வேற ஆளுக்காக செய்கிறாங்க. அந்த வேற ஆளுக்காக செய்கிற அந்த விஷயத்தை ஹலாலா செஞ்சாங்கன்னு சொன்னாக்கா இவர்களுக்கு மறுமை வரைக்கும் கூடி இருக்கிறது. இவர் ஹலாலா செய்து வைத்து விட்ட அந்த வீடையோ அல்லது மனைவி மக்களுக்கு ஹலாலா சம்பாதித்து கொடுத்த அந்த விஷயங்களோ அல்லது கல்வி ஞானமோ எல்லாமே இவருக்கு மறுமையிலும் பயன்பெறும். ஆனால் ஹராமா இருக்கிறது இவருக்கும் பயன்பெறாது. இவங்களை சார்ந்தவர்கள் யூஸ் பண்ணுவாங்க, அவங்களுக்கும் யூஸ் ஆகும். ஆனால் அவங்க குற்றம் பிடிக்கப்பட மாட்டாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்ப எந்த காரியத்தை ஹராமா இவர் செஞ்சாரோ அதற்கான கூலியை இந்த தனி மனிதன் தான் பெற்றுக்கொள்வார் நாளைக்கு. அதனால இதுக்கு பயந்துங்க. நல்லா எல்லாருமே எல்லாம் மாஷா அல்லா எல்லாரும் என்ன செஞ்சுக்கணும், இந்த பாயிண்டை வச்சுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழணும். நாம் சம்பாதிக்கணும், அல்லாஹ் சொன்ன மாதிரி சம்பாதிக்கணும். நாம் பொருளை சேர்க்கணும், ஹராம் கிடையாது, ஹலால் தான். ஆனால் அதை அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கானோ அப்படி சேர்க்க வேண்டும். ஒருவேளை நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்க ஒரு பிரச்சனை, நாம் அல்லாஹ் சொன்ன மாதிரி நோக்கில் வாழ போடுறோம். நம்மளால பக்கத்து வீட்டுக்கார மாதிரி வாழ முடியல, பில்டிங் கட்ட முடியல, இடம் வாங்க முடியல, கார் வாங்க முடியல, பங்களா வாங்க முடியல, ஏசி வாங்க முடியல, பிள்ளைகளை தகுதியாக உயர வளர்க்க முடியல, எந்த பிரச்சனையும் கிடையாது. அதான் பதிவு செஞ்சான் குரான்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. உன்னால் என்ன முடியுமோ அது மாதிரி அல்லாஹ்வின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அல்லாஹ் சொன்ன மாதிரி தான் அவனை சம்பாதிக்க சொல்லுகிறான். நம்ம அது அல்லாஹ் பறக்க செஞ்சிருவான். அல்லாஹ் கொடுப்பான். அது அல்லாஹ் கொடுக்காமலாம் இருக்க மாட்டான், கொடுப்பான். ஆனால் அதை நோக்கி ஓடிவிட்டு அல்லாஹ்வின் அந்த கடமையை நீ செய்யாமல் விட்டு விட்டால் அதுக்கு நீ குற்றம் பிடிக்கப்படுவாய். அதுக்கு மேல் விட்டு போற சொத்துகளுக்கு முழுக்க நீ தான் பொறுப்பு தேவை ஆவாய். அதை பற்றி கேள்விகளுக்கு உனக்கு மாத்திரம்தான் இருக்கு என்பதை ஆண்கள் அதிகமாக புரிஞ்சு கொள்ளும். இந்த விஷயத்துல இது ஆண்கள் தான் பெரும்பாலும் தவறை இருக்கிறாங்க. இதுல
பெண்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணி போயிட்டே இருப்பாங்க, எப்பயுமே கொடுத்தா அப்படி போயிடுவாங்க அவங்க. ஆனால் ஆண்கள் தான் கொஞ்சம் அறிவு கம்மியாக இருக்கிறாங்க இந்த விஷயத்தில். என்னது எங்கே பார்த்தாலும் ஓடி ஆடி கடமையை செய்யாமல் உழைச்சி கிளச்சி கொண்டு வந்து எப்படியாவது கொஞ்ச காலத்தில் எல்லாம் விட்டு போயிடுவாங்க. இங்கேயும் சில பேர் எகன்ஸ்ட் ஆகிடுவாங்க, அந்த விஷயம் அங்கேயும் எகன்ஸ்ட் தான் ஆவாங்க. மறுமையை பற்றி எல்லாம் பேசும்போது நிறையா பதிவு செய்கிறோம். அதனால் இந்த துனியாவாக நினைத்து வாழ வேண்டும் என்று எல்லாம் பதிவு செய்கிறோம். ஏன்னா இந்த காலங்காலமாக வாழ போகிறது கிடையாது. அதுக்காக தான் மறுமையை பற்றி எல்லாம் பேசும்போது கடைசியாக இருக்கிற இடத்தை பற்றி பேசும்போது சாந்தியும் சமாதானத்தோடு நீங்கள் நடந்து கொள்ளுங்கள். இங்கே தான் நீங்கள் காலங்காலமாக இருக்க போகிறீங்க. லகும் மா யஷாவுன தீஹா, அதில் உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் கிடைக்க போகுது. வலதைனா மசீன், இன்னும் எம்மிடத்தில் அதிகமாக இருக்கிறது, அதை பற்றி உங்களுக்கு தெரியாதுன்னு அர்த்தம். நீங்கள் உலகத்தில் அனுபவிக்கிற இன்பங்கள் எல்லாம் கொஞ்சம் தான் இருக்குது. எந்த இன்பமாக இருந்தாலும் கொஞ்சம் அனுபவிக்கிறீங்களே தவிர அங்கே இருக்க போகிற இன்பம் உங்களுக்கே தெரியாதுன்னு அர்த்தம். கேட்டு அதிகமாக இருக்கிறது, அதை பற்றி விளக்குனாலும் உங்களுக்கு புரியாதுன்னு நல்லா குரான் பல இடங்கள். அதுக்காக தான் பல இடங்கள் நல்லா பயிற்சி செய்வோம், நல்லா பயிற்சி செய்கிறாங்க. இந்த காலி நீனபியா அந்த வசனம் இருக்குல்ல, 100க்கும் மேற்பட்ட வசனங்கள் சொர்க்கத்தை பற்றி எல்லாம் சொல்கிறார். காலி நீனபியா என்ற வார்த்தை மாத்திரமே. அங்கே தான் நிரந்தரமாக இருக்க போகிறீங்க. அங்கே மவுத்து கிடையாது, அதுக்கு பிறகு டிரான்ஸ்ஃபர் கிடையாது, இந்த இடம் அந்த இடம்லாம் கிடையாது. ஒரு இடத்த எல்லாம் சொல்லி அனுபவிக்கிற இடமாக வைத்து விட்டான்னு சொன்னால் அதை காலமாக அங்கே இருக்க போகிறது நிறைய இடங்களில் பதிவு செய்கிறான். அதுக்கு பிறகு அந்த இன்பங்களை அனுபவிக்கிற மாதிரி உடல் அமைப்பு எல்லாம் மாற்றி அமைக்க போகிறான். அது ஒரு புதிய படைப்பாக எல்லாம் படிக்கிறான்னு சொல்கிறான் பல இடங்கள். ரசூலா சொல்லி கொடுக்குறாரு, இந்த உடம்பு கிடையாது, அங்கே இந்த பலகீனமான உடம்பு கிடையாது. இந்த பலகீனமான உடம்பு சில விஷயத்தில் தான் இருந்துக்கும், சில இன்பத்தை தான் அனுபவிக்க முடியும். குறிப்பிட்ட காலம் தான், அதுவும் குறிப்பிட்ட நேரங்கள் தான், அல்லது குறிப்பிட்ட வினாடிகள் தான், அல்லது குறிப்பிட்ட நிமிஷம் தான், அல்லது குறிப்பிட்ட காலங்கள் தான். எந்த இன்பமாக இருந்தாலும் இதுதான். ஆனால் இந்த பாடி அங்கே கிடையாது. அங்கே உள்ள பாடி என்பது எல்லா விதமான இன்பங்களையும் முழுமையாக அனுபவிக்கின்ற, போதும் என்று சொல்லாத இன்பமாக இருக்கும் என்று எல்லாம் பல இடங்கள்லாம் பதிவு செய்கிறார். அது போதும் நீங்கள் சொல்லணும், எதுவுமே அங்கே அப்படி இல்லை. எந்த இன்பமாக இருந்தாலும் அனுபவித்து கொண்டே இருக்கிற வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை இங்கே உட்கார்ந்துக்கிட்டு கற்பனையே செய்ய முடியாத வாழ்க்கையை. நரகமாக இருந்தாலும் தான், சொர்க்கமாக இருந்தாலும் தான். அதை காப்பாற்றணும். நரகத்துக்கும் போயிடக்கூடாது, சொர்க்கத்துக்கும் போக வேண்டும் என்று சொன்னால் அதுக்காக தோசை சொன்னாங்க. ரப்பனா ஆத்தினா ஃபித் ஹசனா வஃபில் ஆஹிரத்தி ஹசனத்தன் வக்கினா அஸாபன்னார்னு தோசை சொல்லி எல்லாம் சொன்னோம். அதனால் இது கேர்ஃபுல்லாக நம்ம ஆண்கள், குறிப்பாக ஆண்கள் அதிகமாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா பெரும்பாலும் ஆண்கள் தான் இதில் அதிகமாக தவறு இணைக்கிறார்கள். ஏன்னா உலகத்தை கையில் பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதிகமாக சேர்க்க போகிறன்னு சொல்லி முழுவதுமாக டைத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு கடமையை செய்யாமல் ரொம்ப கற்பனை பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி அதிகமாக போகிற யார் தான்? ஆண்கள் தான். அந்த ஆண்களை பற்றி தான் அதிகமாக நல்லா பேசுகிறோம். எல்லாமே பேசும்போதெல்லாம் நல்லா பேசும்போது ஆண்பால் அந்த இலக்கணத்தை நல்லா பேசுவோம் சாதாரணமாக. ஏன்னா பெண்களுக்கு ஈஸியாக புரியாமல் தெரியும். அவங்களாம் கஷ்டம் எடுத்துக்கிறாங்க. இந்த காலகட்டத்தை தவிர பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியாக சொர்க்கம் போகக்கூடியவங்க. அவங்க உழைப்பு அந்த சில விஷயத்தில் கஷ்டத்தை தான் கொடுத்துருக்குறான். அந்த பிள்ளை பெறுகிற விஷயங்கள், பராமரிக்கிற விஷயங்கள், உள்ளே அந்த சுமக்கிற விஷயங்கள், இன்னும் பல விஷயங்கள் அவங்களாக தியாகம் பண்ணுகிற விஷயம், இந்த மாதிரி கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு தவிர மற்றபடி ஆண்களுக்கு உள்ள கஷ்டம் மாதிரி அவங்களுக்கு கொடுக்குறது. அதனால ஆண்களை பார்த்து கேர்ஃபுல் என்று நல்லா பேசுகிறாங்க நிறைய இடங்கள். அதனால் ஆண்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த உலக வாழ்க்கை சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அனுபவிக்கின்ற விஷயங்கள் ஹராமாக அனுபவிச்சிடக்கூடாது. நம்மகிட்ட தகுதி இருக்குமானால் அல்லாஹ் சொல்லுகிற மாதிரி அனுபவிப்பதற்கு எல்லா விதமான சலுகையும் இங்கே இருக்கிறது, உரிமை இருக்கிறது. தெரியாமல் அனுபவிக்க வேண்டிய அவசியம் தான் கிடையாது. இங்கே அவனுக்கு பயந்துட்டு இவனுக்கு பயந்துட்டு அவனுக்கு அனுபவிக்கலாம் அவசியம் கிடையாது. இங்கே விட்ட தகுதி இருக்குமானால், திறமை இருக்குமானால், அழகாக சம்பாதிக்க முடியுமானால், இன்பத்தை அடைய முடியுமானால், சரியாக உன்னால் எல்லா இன்பங்களையும் அடைய முடியும். அந்த இன்பத்தை அனுபவிக்கும் போது இந்த இன்பம் என்பது இந்த உலகத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் இன்பம் என்று புரிந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டு கடமையை செய்து கொண்டே அனுபவிக்கிற இந்த துனியா என்பது நம்முடைய காலுக்கு கீழே இருக்குது என்பதை விளங்கிக் கொண்டு காலமாக வாழப்போகிற அந்த சொர்க்கம் என்பது நமக்கு மேலே இருக்கிறது. அந்த மேலே இருக்கிற அந்த சொர்க்கத்தை நினைத்துக் கொண்டே உலக வாழ்க்கையை வாழுகின்ற ஒரு வாழ்க்கை முறையை ரொம்ப தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்திருக்கிறான். அதுதான் இங்கே அழகாக பதிவு செய்கிறான். லஹும் மா யஷாஊன ஃபீஹா வலதைனா மஸீத். அங்கே அவங்களுக்கு நினைச்சதெல்லாம் கிடைக்க போகுது, இன்னும் அதிகமாக இருக்கிறது. அது உங்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல்ஹம்துலில்லாஹ், அந்த சொர்க்கத்தை அடைவதற்காக நாம் எல்லாம் தினம் நாம் புதிதாக எடுத்துக் கொள்ளணும். இன்னொரு பாயிண்ட் சொல்லிக்கிறோம் உங்களுக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்தோம். நான் சொல்லல,
தினம் தினம் நாம் புதுசு இந்த உலகத்துக்கு காலை எழுந்திரிக்கிறது புதுசு, அங்கேருந்து புதுசாகவே நம்முடைய வாழ்க்கை ஓடணும். பகல் அசர் மகரிப் இஷா திருப்பி புதுசு புதுசு உழைப்பு சம்பாத்தியம் அலாவலாக இருக்கணும், அனுபவிக்க எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் சுத்தம் சரி இவ்வளோதான். ஈஸியாக இருக்கு, கஷ்டமாக இருக்குது, ஈஸியாக தான் இருக்குது. ஈஸியாக இருக்கிற இந்த விஷயம் தான் இல்லை, எனக்கு ஈஸியாக வேணும் கஷ்டப்படுறார்கள் என்று எல்லாம் என்ன செய்கிறார். காரணம் என்னவென்று சொன்னால் புரியாமல் கஷ்டப்படுகிறார்கள். அது புரிந்து விட்டால் எல்லாம் திருப்பி வந்து விடுவார்கள். அதனால தான் முடிவு என்று எல்லாம் பதிவு செய்கிறான். கடந்த எல்லாம் பல ரஹ்மான் இறக்கியார்கள் இந்த குரானில் இருக்கிறது. இது போன்ற விஷயங்கள் தான் ரொம்ப அழகாகவும் தெளிவாகவும் இருக்கிறது. அந்த விஷயத்தை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாக்கியத்தை எனக்கும் எங்கள் குடும்பத்தினருக்கும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் உலக மக்கள் அனைவருக்கும் தந்த அருள்வானாக வாசகத்தான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ்